ஸ்டைலில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எங்கள் மக்களை பார்த்து கேளுங்க. குட் ஈவினிங் எவ்ரிவன். முன்னாடிலாம் நான் வந்து கண்ணாடி போட்டு ஸ்டேஜ் மேலே உட்காருவேன். இப்போ எல்லாருமே ஸ்டேஜில் கண்ணாடி போட்டு உட்காந்துருக்கனால நான் கண்ணாடி அண்ட் அவங்க சொன்ன மாதிரி காக்கி சட்டை வந்து எங்கள் வீட்லேயே நான் நிறைய வச்சுருக்கணும். அவ்வளோ போலீஸாக நடிச்சிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ், ரயில்வே போலீஸ், ரிட்டையர்ட் போலீஸ், தாடி வச்ச போலீஸ், அப்புறம் சஸ்பெண்டட் போலீஸ், தமிழ்நாடு போலீஸ், கேரளா போலீஸ், ஆந்திரா போலீஸ், அந்த மாதிரி எல்லா போலீஸ் ரோலும் பண்ணிட்டேன். எல்லா ஊர்லேயும் போலீஸ்காரங்க எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ராத்திரி வேலையில் நான் கார் ஓட்டிகிட்டு போகும்போது கூட என்னை யாரும் நிறுத்தி கேட்கறதில்ல. அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸ் எல்லா போலீஸும். போலீஸ் நிறுத்தினவங்களுக்குலாம் தெரியும் அந்த சந்தோஷம். And good evening. Thank you very much for being here. And you've always been very supportive because நானும் ப்ரெஸ்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போதுலேருந்து பார்த்தவங்க நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. I'm very happy to see them and I'm sure that you will take this film ahead and hope all are doing well. ஏதோ ரெட் அலர்ட்லாம் சொன்னாங்க. நீங்கள் வந்திருக்கவங்களை பார்த்தவங்களாம் எனக்கு தெரியுது. நீங்களாம் வந்தால் தான் ரெட் அலர்ட்டே, அதெல்லாம் ஒரு அலர்ட்டே கிடையாது. And thank you very much for being here. அண்ட் வந்ததுலேருந்து நான் பார்க்குறேன் எல்லாரும் ஒரு இமோஷ்னல் ஃபீலிங்கே இருக்கு. என்னாலே முடியல. நானும் சொல்லியிருக்கேன் எங்கள் அம்மா, நான் தான் சிங்கிள் மதர் அப்படி வளர்ந்து வந்தேன். ஆனால் இவ்வளோ எமோஷன் இந்த ஒரு ஏரியாவில் இருக்குது அப்படின்னா அந்த படத்துக்குள்ளே எவ்வளோ இமோஷன் போயிருக்கும். டைரக்டர் சார், நான் ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த சினிமா இருக்கு இல்லையா, அது வந்து எப்படிப்பட்டதுன்னா உட்காருங்க சார், அது வந்து அவருக்கு சினிமா மேலே காதல், ஆசை, அன்பு, அதுக்காக யார் உழைச்சாலும் அதை கைவிடவே விடாது சார். அது எப்போதும் எனக்கு தெரியல. நான்லாம் வந்து சினிமாவில் நான் நடிக்கிறதுக்கு அப்படின்னு வராமல் ஒரு ஆக்சிடென்ட்டாக புஷ்கராத்திரி என்னை நடிக்க வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போனதுக்கப்புறமா என்னை கூப்பிட்டு நடிக்க வச்சு அதுக்கப்புறம் பெரிய அடுத்தது இம்மிடியேட்டாக மணிரத்னம் சார் படம் பண்ணேன், விஷால் பாரத்வாஜ் படம் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் வீட்டில் உட்கார வச்சு. ஏன்னா நான் அவனை கூப்பிட்டு நடிக்க கூப்பிடுவேன். டெய்லி 5 லட்சம் பேர் ட்ரெயினில் ஏறி வரான் இங்கே நடிக்கிறதுக்கு. உனக்கு சான்ஸ் கொடுத்தா நீ திமிரா பிஹேவ் பண்ணுறியா அப்படின்னு எனக்கு புரிய வச்சுச்சு. அதுக்கப்புறம் விடுறதே இல்லையா. காசு கொடுக்குறான், காசு கொடுக்கல, பெரிய படம் சின்ன படம் எந்த படமும் கிடையாது. வீட்லேயே இருக்கிறது இல்லை, யார் கூப்பிட்டாலும் போயிடுறது. சினிமா இஸ் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்பேஸ். இட் வில் டேக் யூ பிளேசஸ். அண்ட் இன்னொன்று என்னென்னா, சினிமாவில் இருக்கிறவங்க, இந்த கலையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் வந்து பார்க்கும்போது வாட் ஐ ஃபீல் இஸ் ஏ வெரி இமோஷனல் பீப்புள். எல்லாருக்குமே ஒரு இமோஷன் இருக்கும். அவங்க தான் ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க அப்படின்றது இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எடுக்கும் போதெல்லாம் வந்து டிரைவர் சொல்கிறாரு, அண்ணன் ஜானுஜி அண்ணன் வந்தார், அங்கே நின்னார், தம்பி ஒரு கேமராமேன் சொல்கிறாரு, அண்ணன் வாங்க ரோல் பண்ணலாம் ரெடி. பிகாஸ் ஐ கேன் சி எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. அங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டிஸ்ட் ஃபீல், நான் தான் நடிகன், நான் இந்த படம் நடிச்சு பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா the movie will not happen. கபீர் சார், தம்பி விமல் சொல்லவே வேணாம், ரொம்ப பாசக்கார பையன், அப்படியே எல்லாரும் கூட ஜெல்லாயிருவார். அவருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் கூட வேணாம், ஒரு துண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் அப்படி பட்டை கொடுத்தா அதை கூட கட்டிட்டு அவர் பாட்டு நடிப்பார். அவர் யானை வந்தாலும் சரி, பூனை வந்தாலும் சரி, அதில் சூப்பராக நடிக்கிற ஆள் வந்து எங்கள் தம்பி விமல். ஸோ அவர் வந்து இஸ் வெரி கிரவுண்டட், இஸ் வெரி டவுன் டு எர்த். ஸோ அவர் பக்கத்தில் வந்து ஒரு யானையை வேறு ஒரு கார் நிற்க வச்சுருக்காங்க. அப்படின்னா தைரியமாக நின்றுருக்காரு நினைக்கிறேன். என்ன தம்பி, அந்த ஈட்டிலாம் பிடிக்கும் ஸ்ட்ராங்கா பாரு, ஏரியே உட்காந்துருக்காராங்க. அப்புறம் யானையில் ஏறி போகிற நேரம் வந்துச்சு, தம்பிக்காக எல்லாரும் ஒரு ஜோராக கைத்தட்டி இருக்கோம். சினிமாட்டோகிராஃபர் பிரமாதமாக கட்டியிருக்கார் படத்தில். கிடைச்ச சின்ன என்னன்னா கிடைச்சிச்சோ லைட் வைக்க முடியாது. உண்மையாகவே லைட் வச்சா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ், நானே வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக நடிச்சிருக்கேன், லைட் எடுன்னு சொல்லிடுவேன். அந்த அளவுக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனோட சூப்பராக விஷுவல் கொடுத்துருக்காரு தம்பி. வெரி குட், ஆல் த பெஸ்ட். அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாருமே டன் அ கிரேட் ஜாப். என்னோட பொண்ணா ஒருத்தங்க நடிச்சிருக்காங்க. ஆமாம், அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல வாழ்க்கை இருக்கோமா, ஏன்னா ஆசீர்வாதம் தம்பி சொல்லிட்டாப்புல பெரிய ஹீரோயினாக வருவீங்க. நீங்கள் ஹீரோயினாக வந்ததுக்கப்புறமா நான் ஹீரோயின் அப்பாவாக நடிக்கிறேன். அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே, அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சுருப்பாங்க. நான் வந்து ராத்திரி 3:30 மணி இருக்கும், விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப்பில் ஏற சொல்கிறாரு டைரக்டர். அப்படியே பார்த்துனே இருந்தார்.
இல்லைண்ணே நம்ம ஜீப் கீழே நின்று கூட நடிக்கலாண்ணே அப்படின்னாரு. சரி ஏதோ ஆசைப்படுற ஜீப்ல ஏறலன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அப்படி ஜீப்ல ஏறினாங்க. தூரத்துல இருந்து நான் ஜான் விஜய் புட்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம். என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் 2 வாட்டி பிராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்ல கால் வச்சு ஏறி நின்ட்டேன். நின்னதுக்கப்புறம் யோசிச்சு வா பரவாயில்லையே, தேங்க்யூ சுச்சி தாங்கி. இந்த மாதிரி எனக்கு வந்து ஆக்டிங் டிப்ஸ்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அவங்க. இன்னொன்று அவங்களோட டெடிகேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழ்ல பேசுவாங்க. அதான் இந்த தமிழை இப்படி இவ்வளோ அழகா பேச முடியுமான்னு அப்பதான் உங்களுக்கே தெரியும். அப்படி நம்மளை வந்து கோர்வையா நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும். என்ன அதுல ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அந்த எஃபர்ட்ஸ் இட் டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ். ஸோ ஐ திங்க் வி நீட் டு அப்ரிஷியேட் தட். அவங்க வந்து யோசிக்காம பேசுவாங்க, அச்சு தள்ளுவாங்க. நம்ம அப்படியே பேச சில டைம்லாம் மரியாதையே இருக்காது, ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிறவங்க நினச்சிக்குவாங்க. சேருக்கெல்லாம் மரியாதை கொடுப்பாங்க, சேர் சார் இருக்காரு ஜான் உட்காரு அப்படின்னு. அந்த அளவுக்கு ரொம்ப அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளி கேர்லா அப்படி வெஸ்டர்ன் லுக்கோட பார்த்துருக்கோம். இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்டியூம் மாத்திரம் உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அவங்க அருவாள் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு. அவங்க இதுக்கு முன்னாடி அருவாள் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில, பட் ஷி டிட் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் பெஸ்ட்டாக வந்து டைரக்டர் வேற அப்படி அப்பப்போ வந்து ஃபீலிங் வந்துடும், கேர்லி ஹேர்லாம் பண்ணுறாங்க. அப்போ வந்து இந்த ட்ரைபல் வேர்ல்டில் யாருங்க கேர்லி ஹேர் புதுசாக டைக்கன்லாம் வச்சுருக்குது அப்படின்னு டைரக்டர் கேட்டு அதை நேராக அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி அண்ட் ஷி டிட் அ பியூட்டிஃபுல் ஜாப். அதுக்கப்புறம் மேடம் மஹிமா, நான் மஹிமான்னு நான் பேர் சொல்லி கூடவே இல்லை, அவங்களை பார்த்தேன். ஏன்னா அவங்க வந்து அந்த ட்ரைபல் லுக்கில் இருப்பாங்க. அவங்க ஒரு தமிழ் பேசியிருக்காங்க, இதை பார்க்கறதுக்காக நீங்கள் படம் பார்க்கணும். அவங்களே பேசுகிறாங்க. நீங்கள் ஆக்சுவலாக நான் டைரக்டர் சொன்னேன், அவங்களே டப் பண்ண சொல்லுங்கள், அவங்க அவ்வளோ சிறப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ லாட் ஆஃப் வெரைட்டி எல்லாமே சேர்ந்து ஒரு பியூட்டிஃபுல்லான மசாலா. தயவுசெய்து தியேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா யானையை சின்ன டிவியில் பார்த்தா சைஸ் பத்தாது, வெளியில் மாதிரி தும்பிக்கையெல்லாம் வெளியில் போயிடும். பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யானை, விமலு, ஜான் விஜய், கபீர் சார் எல்லாரும் இருப்பாங்க. அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அக்கா நான் போயிட்டேன். நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். இவங்க இன்ஸ்டா பேஜ்ல இவங்க போடுற வீடியோஸ்லாம் பார்த்தா ஒரு மில்க் மெய்ட் சாப்பிட்ட மாதிரி அவ்வளோ ஒரு ஸ்வீட்டா இருக்குது. பிங்க் மேக்ஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்ற மாதிரி பிரிட்டி பிங்க்ல வந்திருக்கக்கூடிய மஹிமா குப்தா அவர்களை பேச அழைக்கிறோம். ப்ளீஸ் வியூவர்ஸ். Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். I'm very excited to part of Mahasena. Why are you laughing? Very happy for you. Thank you. So again I will start because I will forget everything. So I'm very excited to part of Mahasena as a Ganga. This is my first Tamil debut film. But the way Dinesh sir presented me, that is so good. I'm so happy and I love Tamil. I really want to work here, so I'm just hoping, finger crossed, soon I will get next project or once this film will be released. So I'm very excited for the audience also. Go and meet 12 December, Ganga. Thank you so much. Ma'am, okay, sorry. One more line. Sorry, I forgot. It's okay. I'm very nervous, but I'm trying to be confident. I would like to thank all my team. They supported me a lot. Kabir sir, Bimal sir, Shrishti. Now you all guys are talking in Tamil and I'm not able to understand Tamil. So Shrishti was explaining me, translating me. Okay, John Vijay sir is saying this. Bimal is saying this. She's so cute. And thank you John Vijay sir. He's also so good. So thank you entire team. Thank you so much for having me here. और अगर मुझसे कुछ गलती हो गई होगी तो मुझे माफ करना. Thank you. தேங்க்யூ. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். பெண்ணிலவின் அழகாய் வெண்ணிலவாய். Hi,
Vanakkam, Namaste. And I played a role called Maitri in this movie, which I'm very proud to be playing, by the way. And first, நான் சொல்லிடுறேன், என் தமிழ் அவ்வளோ நல்லா இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். ஆனால் பை சான்ஸ் இஃப் ஐ ஸ்பீக் சம்திங் ராங், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க இப்போவே. And so first, let me start with thanking the director first, obviously, because as he said, முன்னாடி வந்துட்டு I think 2 வருஷம் முன்னாடி நாங்கள் மீட் பண்ணோம் ராக்கதன் மூவியில். And he saw me and he was like, ஏன் நீங்கள் நடிக்க மாட்டீங்க, நல்லா தானே இருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்ட்டுனா, இல்லை சார் நானும் ட்ரை பண்ணி தான் சார் இருக்கேன், இந்த ஃபீல்டில் எல்லாரும் ட்ரை தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. And then he gave me one word saying that நான் அடுத்தபடி பண்ண போகிறேன், நான் ஒர்க் பண்ணுவோம் சுபாங்கி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக் த சேம் திங், எல்லா டைரக்டர் சொல்கிற ஒரு விஷயம் அதுதான், ஒரு ஹோப் எல்லாமே கொடுப்பாங்க. அந்த ஹோப் எங்களுக்கும் இருக்கும் தான், பீங் அன் ஆக்டர் அண்ட் பீங் அ நியூ கமர், ஹேவிங் அ ஹோப் இஸ் அ வெரி பிக் திங் ஃபார் அஸ். ஸோ I didn't like trust, obviously, because being in this media, it's like, you know, you've had a lot of heartbreaks and stuff. But then random ஒரு நாள், which I didn't expect, he gave me a call. Thank you, sir. So he was like, he gave me a call saying that இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு, நீ பண்ற, இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது, இந்த டேட்ஸ் 20 days வேணும், இது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. And I was like, he didn't ஒரு வாட்டி கூட என்கிட்ட வந்து நீ பண்றியா, உனக்கு ஓகேவா, இதை கேட்கல, இது நீ பண்ற நான் சொன்னேன். So I respect a person who keep up their words a lot, and he's a word of honor, and I'm really grateful for him. Yes, we've had our ups and downs as a director and an artist. Yes, that's a normal thing. But then he's never just been a director to me. He's been a motivator. He's been a supporter, and he's the reason I think I believed myself as an actor also. So thank you so much. And the whole team, I'm like on my cloud 9, literally, because working with these actors has always been a childhood dream for me. And standing in this stage with the people, I've seen them on TV and your national television and stuff, and then standing on the same stage and working under them is like a biggest privilege I've got. And thank you so much to the casting team. Thank you so much. It was so much fun working with you guys. And last but not the least, I'm very இது நான் தமிழ்ல பேசுவேன், அது கஷ்டமா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, என் அம்மா எனக்கு இங்க இருக்காங்கன்னு. அண்ட் லாஸ்ட் இயர் சேம் ஆடியோ லான்ச்க்கு சார் இருந்தாங்க, அண்ட் he gave this word, and here same movie, same director, I am here with my mom, seeing me standing here, who's been a great supporter. She's a single parent, by the way, and sending me to this field is a very big thing for her, and it's a very, very big thing. And they're not my friends, they're literally my family who are sitting there, and I have everybody in the room I love the most, and I'm so happy, I'm so grateful. And every media, நீங்க எல்லாரும் இந்த படம் பார்க்குறீங்க, it's literally made with heart. I'm not even kidding. Each and everybody here has given their 200% also, I would say, because there was one place where we shoot, அந்த லீச் சொல்லுவாங்கல்ல, அது தமிழ்ல எனக்கு தெரியாது, ஸோ எங்க லாங்குவேஜ்ல லீச் தான் சொல்லுவோம். ஸோ அது கால் வச்சாலே அவ்வளோ இருந்துச்சு, ரத்தம் வருது எல்லாருக்கும். பட் nobody actually gave a thing about it, and they were like, okay, let's do it. And the hard work was too much, and I'm really happy, and thank you so much. Thank you. And please give lots of love, please. Thank you. கத்தனவங்க எல்லாம் லவ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் தானே? தேங்க்யூ. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். அவர் சிரிப்பில் 1000 வார்த்தைகள் அழகை தாண்டி வந்து விழும். சிருஷ்டிக்கு